அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவகனி அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ ஆலயங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த தேவகனிக்கு மதிப்பு அதிகம். பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு கடையில் போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரோன்னா அது வேறு. இப்போ அது வீட்டில் இருந்து அழுகி போகுது, அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் ஆலயத்தில் தெய்வ அந்த பாதத்திற்கு கீழே வைத்து கொடுக்கப்படுகின்ற கனிக்கு அற்புதங்கள், அந்த மகிமைகள் ஜாஸ்தி. அது உணர்வுபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஆலயத்திலேருந்து எலுமிச்சங்கனி கொடுக்குறாங்க, அதை நான் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தவிர நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த எலுமிச்சங்கனி வாங்கிட்டு வந்ததுமே சில பேர் அறுத்து சாறு புளிவார்கள். புளியலாம், புளிந்து அதை வீணாக்காமல் குடிக்கலாம், தவறில்லை. ஆனால் அதில் தேன் கலந்து குடிக்கணுமே தவிர உப்பு கலந்து குடிக்கக்கூடாது. சில பேருக்கு அந்த உப்பு கலந்து குடிக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால உப்பு கலந்து குடிப்பார்கள். அதை மட்டும் எக்காரணம் கொண்டும் பண்ணக்கூடாது ஆலயத்திலேருந்து வாங்கிட்டு வரதை. இல்லை வேறு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம அறுத்து சாறு புளியறதுக்கு மனம் ஒத்து வரல அப்படின்னா பூஜை அறையில் வைக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆற்றல் வாய்ந்த எலுமிச்சங்கனிகளை கவனித்து பார்த்திங்கன்னா ஆலயத்திலேருந்து வாங்கிட்டு வர்றது சாமிக்கிட்ட வச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் அது அழுகாது, அந்த பூசாம் பிடிச்சி போகாது, அப்படியே இருக்கும். நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா கூட அப்படியே சுருங்கிடும். அந்த ஈரப்பதம் மட்டும் வெளியே போய் சுருங்கியிருக்கும். அவ்வளோ ஆற்றல் வாய்ந்த அந்த கனியோட தன்மைகள் அது எல்லாமே. இப்போ ஒருவேளை அந்த கனி வந்துட்டு அழுகி போகுது அல்லது பூசாம் பிடிச்சி போகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சோகமாக இருக்கோம் அல்லது எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போவுமே வீட்டில் எதிர்மறைத்தன்மை குடியிருக்கு அப்படின்னா தான் அந்த எலுமிச்சங்கனியானது அப்படி மாறும். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி அழுகிடுச்சு, என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு 2 நாள் நல்ல வீட்டை நல்லா கழுவி விடுங்க. நல்லா சுத்தப்படுத்தி மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டை சுத்திப்படுத்தி விட்டு சாம்பிராணி, நல்ல பால் சாம்பிராணி எப்போவுமே போடுங்க. போட்டிங்கன்னா நேர்மறைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். தினமும் காலையில் சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றிடுங்க. இப்போ நிறைய எலுமிச்சம்பழம் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம எல்லாத்தையுமே பூஜை அறையில் வைக்க முடியாது. 1 அல்லது 2 வச்சுக்கிட்டு மற்றது தான் சாறு பிழிஞ்சு குடிச்சிக்கலான்னு சில பேர் வண்டி வாகனங்களில் வைப்பாங்க. அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது. சில பேர் சொல்லுவாங்க நம்ம மேலே இல்லாத நம்பிக்கையை அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்துடுது அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான், எப்போவுமே நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் என் கூட தெய்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது. இதை தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டுமே தெரியும். இல்லை என்று இருப்பவர்களுக்கு அதை பற்றி புரியாது. அது ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, மாரல் சப்போர்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்முடன் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தெம்பு, அந்த உணர்வை கொடுப்பது அந்த சின்ன கனி அப்படின்னு சொல்லலாம். மூட நம்பிக்கை அப்படிங்கிறவங்க இதை வெட்டலாம். ஆனால் உண்மையிலுமே தெய்வ நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆலயத்துக்கு போய் சில நேரங்களில் எலுமிச்சங்கனி வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் ஆலயத்திலிருந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த கையில். இதெல்லாம் இறைவனுடைய அந்த அருட்பார்வை, கருணை அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மகிழ்ச்சியான விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாக நாம் கண்டிருப்போம். அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னென்ன பண்ணலாம்? எடுத்துகிட்டு வந்தால் சில பேர் சிவப்பு துணியில் கொஞ்சம் திருநீர் போட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நிலவாசலில் கட்டுவாங்க. சில பேர் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். சில பேர் அதை அறுத்து பொழிந்து சாறு ஆக்கி அதில் தேன் கலந்து குடித்திருக்கலாம். இதில் தவறில்லை. ஆனால் உப்பு கலந்து மட்டும் குடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. இந்த எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை இப்போ நான் எங்கேயாச்சும் ஒரு வேலை நிமித்தமாக போகிறேன் அப்படிங்கும்போது ஆலயத்திலேருந்து கொடுக்கப்பட்ட எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போனாலே அது ஒரு நம்பிக்கை, வெற்றியோட சின்னமாக இருக்கும். இல்லை ஆலயத்திலேருந்து கொடுத்தது இல்லைன்னா வீட்டில் பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போகலாம். போகிற காரியம் எப்போவுமே ஜெயமாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.